விஜய், நீ எந்த ஸ்கூலில் படிச்சோ தெரியல, நீ உன் ஸ்கூல் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ தெரியாது. அண்ட் யூ வேர் அட் ஒன் டைம் சேயிங் ஐம் அ கிறிஸ்டியன். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு நீ ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, ஒரு பைத்தியம். உனக்கு தற்பெருமை ரொம்ப இதாக இருக்குது. நீ எல்லாம் அழிய வேண்டியவன். இவனுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கூட இவனை வச்சு படம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நீங்கள் டெவலப் பண்ண விடாது. சினிமாலேருந்து ஒருத்தர் சொல்கிறார், இதெல்லாம் அப்பா மகன் போடுற ட்ராமான்னு. மேபி நான் முதல்ல சொல்கிறேன், 2 பேரும் கஞ்ச பசங்க, அப்பனும் மகனும் 5 பைசா கொடுக்க மாட்டாங்க யாருக்கும்னு சொல்லி. உனக்கு சீக்கிரமாக பைத்தியம் பிடிச்சிடும். நான் சொல்கிறேன் பாரு, நீ இப்படி மக்களை வச்சு நீ ஆடிட்டு இருந்தீங்கன்னா, மக்களோட உணர்வை வச்சு நீ விளையாடிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் உன்னை கண்டிப்பாக தண்டிப்பா. இதை நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிப்பேன். சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு 3 அப்பனுங்க போய் இது எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொன்னால், அந்த 3 நபர்களும் என்ன கோடீஸ்வரர்களா, இல்லாட்டி அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் போடுற அளவுக்கு இது இருக்குதா, என்ன சொத்து சொகம், இல்லாட்டி அறிவு. எவனோ ஒரு பரதேசி இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி போட்டு இவங்க பைத்தியக்காரனாட்டு பேசுகிறேன். அதில் அந்த அம்மா முதலே ஒரு நாள் அந்த அம்மா சொல்லியாச்சு. ஐ திங்க் தட் வே ஐ அப்ரிஷியேட் ட்ரைப்ஸ் சேனல். அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியம் இந்த ஒரு விஷயத்தில். நான் எல்லாத்துலேயும் ட்ரைப்ஸை சப்போர்ட் பண்ண மாட்டேன், பட் இந்த விஷயத்தில் அவங்க பண்ணது ஒரு நல்ல காணொலி. அப்போ அந்த அம்மா கிளியராக சொல்லுது, அந்த புருஷங்கார அந்த அம்மாவுடைய வாழில் அந்த பையனுக்கு ஒரு 5 பைசா கூட செலவு பண்ணல. ஆனால் இன்றைக்கி ஓடி இருக்கிறான். ஏன்னா இந்த விஜய் அவனுக்கு எதாவது காசு கொடுக்குறேன்னு சொல்லிப்பா, இல்லை விஜய் கட்சிக்காரங்க. ஏன்னா விஜய் கண்டிப்பாக பார்க்க முடியாது, பேச முடியாது. அது ஒரு மென்டல் சைக்கோ. அப்போது இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் நம்பி ஒரு தலைவன் சொல்லி போகிறீங்களே, இந்த நாட்டை அடகு வைக்கிறீங்களா இந்த அயோக்கியர்கள்கிட்ட? இவங்கெல்லாம் ஒரு சதி திட்டம் செய்பவர்கள். நான் முதல்லேருந்தே சொல்லியிருக்கேன், இந்த 2 வருஷமாகவே இந்த தாவேகா பிஜேபியோட 2வது இதுன்னு சொல்லிட்டு இந்த பி டீம். ஆனால் யாருமே அப்போ எல்லாரும் என்ன நக்கலாக சொன்னாங்க கேள்வி கேட்கும்போது. இது பகிரங்கமாக எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கும் மேலிடத்தில் டெல்லியில் அங்கங்கே எங்களுக்கும் செல்வாக்கு இருக்குது. இது சும்மா நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ அப்படியே இது செஞ்சுக்கோ, திட்டுற மாதிரி திட்டி இன்றைக்கி பிஜேபியோட போய் அலையன்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி அவங்க தயவு தேவை. ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி தான் நீ சிபிஐ கேட்குற. இங்கே பாரபட்சம் இல்லாமல் இந்த ஆஃபீஸர் பற்றி எல்லாருமே நேர்மையான ஒரு ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் உனக்கு பயப்படுற? நேர்மையான ஆஃபீஸர்னால் நீ எதிர்கொள் இந்த என்கொயரியை. உனக்கு பயம், ஏன்னா நீ செய்தது தவறு. நீ அங்கே கும்மாலம் கூத்தடிச்சிட்டு இருந்திருக்கிற உள்ளார குடிகார பையில. நீ ஒரு ட்ரக் அடிக்ட். விஜய், நீ எந்த ஸ்கூலில் படிச்சோ தெரியல, நீ உன் ஸ்கூல் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ தெரியாது. அண்ட் யூ வேர் அட் ஒன் டைம் சேயிங் ஐம் அ கிறிஸ்டியன். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் இப்படி செய்வான்னு சொல்லி நீ ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, ஒரு பைத்தியம். உனக்கு தற்பெருமை ரொம்ப இதாக இருக்குது. நீ எல்லாம் அழிய வேண்டியவன். நான் நான் நிஜமாக நினச்சேன் கோர்ட்டுக்கு போகணுன்ட்டு. ஏன்னா நீ தான் அக்யூஸ்ட் 1 hour நான் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் என்னோடய கோர்ட் கடவுள் கோர்ட். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி கடவுள் கோர்ட்டில் நான் ப்ரே பண்ணிப்பேன், கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். மாதிரி தீய சக்தி யாரெல்லாம் அரசியல் இருக்கிறவங்க, நல்லா ஊழல்வாதிகள், நீ நான் இந்த கட்சி இதெல்லாம் கிடையாது. எந்தெந்த ஊழல்வாதி அதுக்கப்புறம் அரசியலுக்கு பிஸ்னஸாக வரானுங்களோ இவங்கெல்லாம் அழிய வேண்டியவங்க. இந்த கோர்ட்டோ இவங்க யாரும் நம்மளுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறதில்ல. கடவுள் தீர்ப்பு கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். நான் எதிர்பார்க்குறேன். இந்த தீய சக்தி விஜய்ன்னு சொல்கிற நபரை கடவுள் அழிச்சே தீரணும். இவனுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கூட இவனை வச்சு படம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நீங்கள் டெவலப் பண்ண விடாது. வேற எவ்வளோ யங் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, இளம் நடிகர்கள், அவர்களை வைத்து நீங்கள் படங்கள் எடுங்க. இவெல்லாம் ஒரு நாட்டுக்கு ஒரு கேடு, அவன் வீட்டுக்கு கூட அவன் ஒரு கேடு. சினிமாலேருந்து ஒருத்தர் சொல்கிறார், இதெல்லாம் அப்பா மகன் போடுற ட்ராமான்னு. மேபி நான் முதல்ல சொல்கிறேன், 2 பேரும் கஞ்ச பசங்க, அப்பனும் மகனும் 5 பைசா கொடுக்க மாட்டாங்க யாருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ இந்த 20 லட்சம் சொல்லிக்கலாம் ட்ராமா. நிஜமாகவே நல்லவனாக இருந்தால் இந்நேரத்துக்கு அந்த பணத்தை யாரோ மூலியமாக
நீ அங்கே கொடுத்து அனுப்பிச்சிருப்ப. ஆனால் நீ ஒரு படுகஞ்சன். அந்த சுச்சுவேஷனை இது பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட நான் நிறைய கொடுத்துட்டேன்னு சொல்லி ட்ராமா போடுறதுக்கு நீ இந்த 20 லட்சத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்க. ஆனால் உனக்கு அந்த ஒரு அட்லீஸ்ட் பேசிக் மரியாதை இருந்துச்சா? கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி இல்லை, இவ்வளோ பேர் பேசியாச்சு, பேசினப்புறம் நீ போய் கொடுத்தாலுங்கடா அந்த 20 லட்சம் வந்து அந்த உயிரை திருப்பி கொண்டு வராது. உனக்கு ஒரு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த கரூர் சம்பவத்தில் மட்டும் சாவலை. இந்த உன்னோட ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே 4-5 பேர் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரையில் செத்துருக்காங்க. நீ பண்ணுறதே கூத்து. உனக்கு என்ன ஒரு தெனாவெட்டு? நீ வந்து மக்களை வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணுற. இந்த மக்களுக்குடா புத்தி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ செய்கிறவன் நாளைக்கு பதவிக்கு வந்தால் அவங்களெல்லாம் ஒரு துளிக்கிட மதிக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு வெறியனையும், இந்த மாதிரி ஒரு அயோக்கியனையும், இந்த மாதிரி ஒரு அரக்கனையும் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்களும் அதே அரக்கர் தான். யார் யார் இந்த விஜய் பின்னால் ஓடுறானுங்களோ, இந்த யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாராக இருக்கு, ஐ கேர் அ டேம் அபவுட் யூ. நீங்கள் நாளைக்கு என் மேலே கமெண்ட் அடிச்சு நீங்கள் என்னன்னாலும் என்னை திட்டுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உங்கள் வாய் தான் விழுந்துடும். புத்தி யூஸ் பண்ணணும். நம்ம நல்ல மனுஷன் பின்னால் போகாமல் இவன் வந்து ஒரு நல்லவனா, இவன் வந்து உங்களுக்கு நல்லது கற்றுக் கொடுக்குறானா? கிடையாது. எப்படி பாருங்கள், அந்த லைட் போட்டு ஆன் போட்டு ஆஃப் போட்டு இதெல்லாம் தப்பு. அப்படியே செந்தில் பாலாஜி தவறு செய்திருந்தால் அவரும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். நான் வந்துட்டு செந்தில் பாலாஜி பெரிய உத்தமர் கிடையாது, இஸ் ஊழல்வாதி. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன தவறு செய்திருந்தால் ஹஸ் டு பி பனிஷ். தவறு செய்யாட்டி தேவையில்லாமல் ஊர்காட்ட நம்ம இழுக்கிறதும் தவறு. பைத்தியக்காரங்களாட்ட கேள்வி கேட்குறானுங்களே இந்த தாவேக்காக்காரங்க. எதுக்கு சிஎம் வந்தாருன்னா, நம்மளுக்கு சிஎம் பிடிக்கிறதோ இல்லையோ, இட்ஸ் ஹிஸ் டியூட்டி, மாரல் டியூட்டி. அவருக்கு உடம்பு சரியில்லாட்டியும் வந்திருக்கிறார். எதுக்கு வரான்னு கேட்டேன்னா, மற்றவங்களாம் வந்து எனக்கு அவங்கள பிடிக்குதோ இல்லையோ, பட் அவங்க அங்கே லோக்கல் பக்கத்தில் இருந்த லீடர்ஸு, மினிஸ்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு உணர்ச்சி இருக்கணும். வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அங்கே நின்று வேலை செய்யணும். ஆனால் இந்த முட்டா பசங்க கேட்குற கேள்வி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, உங்களை யார் வர சொன்னது, எப்படி 10 நிமிஷத்தில் வந்தீங்க, 20 நிமிஷத்தில் வந்தீங்க, படுவாவீங்களா? நீங்கள் கூப்பிடும் தலைவன் அவன் ஓடி போயிட்டான், அவன் ஒரு பொட்ட பரதேசி, பயந்தாங்குழி ஓடி போயிடுச்சு கோலை. அம்மா அங்கேருந்து ஒரு வீடியோ அனுப்புகிற, பெரிய நீலி கண்ணீர் விடுறியாடா நீ விஜய்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு சீக்கிரமாக பைத்தியம் பிடிச்சிடும். நான் சொல்கிறேன் பாரு, நீ இப்படி மக்களை வச்சு நீ ஆடிட்டு இருந்தீங்கன்னா, மக்களோட உணர்வை வச்சு நீ விளையாடிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் உன்னை கண்டிப்பாக தண்டிப்பார். இதை நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிப்பேன். அதுக்கப்புறம் இந்த பிஜேபியிலேருந்து ஓடி வந்தாங்க பாருங்கள், இந்த ஒரு கமிட்டி, அவங்க எம்பிஸ், அவங்களாம் ஏன் மணிப்பூருக்கு போகல? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டாளுங்க. இங்கே மட்டும் வந்து என்னமோ பெரிய இதாக நிர்மலா சீதாராமன் இங்கே ஓட வந்த தெரிஞ்சிச்சுல, கஜா புயல் அடிச்சுது, அப்போ எல்லாம் வந்தீங்களா? எங்கடி எல்லாம் போனீங்க? கஜா புயல் எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ மாடு இதெல்லாம் செத்துச்சு பாவம். அப்போல்லாம் எங்கே போச்சு உங்கள் மனசாட்சியெல்லாம்? வேவையும் ஹேமமாலினி என்னமோ ஐயோ அச்சோ இப்படி அப்படின்னு பெரிய கேள்வி கேட்குறீங்களா பைத்தியக்கார பொம்பளைங்களா? டோன்ட் கம் தேர் டு கிரியேட் அ ப்ராப்ளம் ஃபார் த ஸ்டேட். ஸ்டேட் கவர்மெண்ட் மே பி ராங். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அயோக்கியனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வராதீங்க. எல்லாம் வரைச்சி காட்டிட்டு ஓடி வந்து இதில் வந்து இந்த அண்ணாமலை பகல் கனவு காண்றான், அவன் சிஎம் ஆகிடுவான்ட்டு. அவன் ஒரு தீய சக்தி. எல்லாத்துக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தார். அண்ணாமலை, கமான், யூ கோ டு அ டெம்பிள். நான் கூட வரணும்னு தேவையில்லை. ஒரு கற்பூரத்தை ஏற்றி கடவுளே நான் ஒரு பைசா கூட ஊழல் பணம் எடுக்கலைன்னு சொல்லி சத்தியம் போட்டாங்க. நீ என்னமோ பெரிய ஆஃபீஸர், என்னமோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் பெரிய யோகிய சிகாமணின்னு சொல்லிட்டு நீ ட்ராமா போட்டுருக்க, என்னமோ பெரிய உன்னோட ஐபிஎஸ் வேலை தியாகமாக பண்ண. இல்லை நீங்களாம் தியாகிகளா? உன்னை பின்பற்றுறாங்க பாருங்கள் அந்த பைத்தியக்கார கும்பல், அவங்கள முதல் தப்பு சொல்லணும். தலைவா தலைவா இவெல்லாம் ஒரு தலைவன், நாடு வந்து குட்டி சேவர் ஆகும் இவெல்லாம் வந்தானா. பீப்புள், மக்கள், நீங்கள் வந்துட்டு யார் உங்கள் தலைவன் சொல்லி தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த மாதிரி அயோக்கியர்களையும் ஊழல்வாதிகளையும் பொம்பளை பொறுக்கிங்களையும் ட்ரக் அடிக்ட்ஸு குடிகார பசங்களை பொம்பளை பொறுக்கிங்க இவனுங்களெல்லாம் உங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்காதீங்க. அதே மாதிரி பெண்கள் யாரெல்லாம் அந்த பெண் தலைவர்கள் இருக்கிறார்களோ, சோகால் தலைவர், அவ்வளோ ஊழல்வாதிகள் நிறைய பேர், வேறெல்லாம் சொல்கிறது வெக்கக்கேடாக இருக்குது. இவளுகளெல்லாம் ஒரு தலைவின்னு சொல்லி ஏற்றுக்காதீங்க ப்ளீஸ். நம்ம நாடு ஒரு நல்ல நாடு.
தேவையில்லாமல் இவனுங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு என்னமோ பெரிய சுப்ரீம் கோர்ட்டில் என்னமோ என்ன கவர்மெண்ட் இது பண்ணிட்டாங்க. அது ஸ்டேட்லேயே ஹை கோர்ட்லேயே அந்த ஜஸ்டிஸ் கேட்டிருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை, ஏன் நீங்கள் இன்னும் இவன் மேலே எஃப்ஐஆர் போடல. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்த தவறு தான். ஸ்டாலின் நீங்கள் பயந்துக்கிறீங்களா இந்த விஜயை பார்த்து? நீங்கள் யாரை பார்த்து பயந்துக்கூடாது. எங்கள் மேலையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் மேலே கேஸ் போடுறீங்களே எஃப்ஐஆர் எல்லாம், ஏன் இவன் மேலே போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பாசமா இல்லாட்டி ஃபேன், நீங்களும் ஒரு ஃபேனுன்னு சொன்னீங்க, அதில் ஒரு இதில் மயக்கத்தில் நீங்களும் இருக்கிறீங்களா ஃபேன் மாதிரி? தேவையில்லை. நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், எனக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் உங்களோட கடமையை செய்ய வேணும். இவனை தான் முதல் குற்றவாளியாக போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அடுத்தவர்கள் வருதவர்கள், எஸ்பெஷலி இந்த சினிமா மோகத்துலேயும் சினிமா திமிர்லேயும் வருதவங்களுக்கு இட் பி எ லெசன். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு தெனாவெட்டுனா, நீங்கள் யாரும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காதவல்ல அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க எது செய்தாலும் மக்கள் ஏற்றுப்பார்கள். கிடையாது. நீங்கள் இதை கொஞ்சம் ஒரு சுய இதை என்ன சொல்கிறது உணர்வோட என்ன தவறு நடந்துக்குன்னு பார்த்து தக்க தண்டனையை கொடுங்க. விஜய் ஒன்றும் ஒரு பாவப்பட்டவன் கிடையாது. அவன் ஒரு திமிர் பிடிச்ச அயோக்கியன், திமிர் பிடிச்ச ஒரு அயோக்கியன். he needs to be punished. கடவுள் அந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக அவனுக்கு கொடுப்பார். அவன் ஒரு சைக்கோ. இந்த மென்டலெல்லாம் நாட்டை ஆளுனா இந்த நாடு என்ன ஆகுறது? இவன் தூங்கிட்டே இருப்பான், இல்லை பொம்பளைங்களோட ஆடிட்டுருப்பான், மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இவனுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 41 பேர் செத்துருக்காங்க, பல நபர்கள் ஹாஸ்பிட்டலில் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க அடிப்பட்டவர்கள். எதுனா எதுக்கு நீ பெர்மிஷன் கேட்குற ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட? உனக்கு நிஜமாகவே நீ தவறு செய்யலைன்னா நீ வா. அதே மாதிரி நீ என்ன பெரிய ப்ரைம் மினிஸ்டருக்கே கிடையாது நீ கேட்டிருக்க இதெல்லாம். ஏன் நீ இப்போ மட்டும் ஃபேன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிற? போலீஸ் வரக்கூடாது, ப்ரெஸ் வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாதுன்னா நீ என்ன பெரிய இவனா? நீ என்ன இந்திரன் சந்திரன், நீ கடவுள் இறங்கி வந்துடுற? நீ இது டேய், நீ உன் மூஞ்சியை போய் பார்த்துக்கோட. ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னால் உன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு? ஒரு ஆர்டினரி பர்சன். எங்கள் காலேஜில் எவ்வளோ பசங்க உன்னை விட ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நீ ஏதோ பெரிய ஒரு ஹீரோ நீ என்ன நினைப்ப? நீ ஒரு ஹீரோன்னு நினைப்பா? நீ எல்லாம் ஒரு ஜீரோ. இந்த கரூர் மக்கள் இதே உங்கள் தொகுதியில் ஒரு இராணுவ வீரர் இறந்து வந்த அந்த சடலத்துக்கு நீங்கள் எல்லோரும் மரியாதை கொடுக்குறீங்களா? கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அயோக்கிய பொம்பளை பொறுக்கிகளோட நீங்கள் போய் நின்றுப்பாங்க. என்ன இவனை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? இவனா பெரிய மேக்கப்பை போட்டுக்கிட்டு வரான், அதை போட்டு இப்படி ஸ்டைல் பண்ணிட்டு மூஞ்சி மோர் கட்டியும் அதை பார்க்குறதுக்கு நீங்களா மாமா அண்ணன் கிண்ணன்னு சொல்லி போகிறீங்களா? இந்த பொம்பளைங்களாட்டும் சரி ஆம்பளைங்களாட்டும் சரி, யார் யார் இந்த கூட்டத்தில் தானாக போனாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பாடம். ஆனால் அப்பாவி நிறைய பேர் அந்த ஊர் நெரிசலில் மாட்டியிருக்காங்க. எப்படின்னா இவங்க யாரையுமே வெளியே போக விடலை. அது ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ். அங்கே நிறைய பஸ்ஸுகள் வருது போகுது, அந்த ஒரு இது மாதிரி அங்கே தான் ஏறணும் இறங்கணும். அப்போ அந்த மாதிரி மாட்டிக்கிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஜய் செய்த பெரிய தவறு ஃபஸ்ட்டு இந்த சாட்டர்டே மீட்டிங் வச்சது பெரிய பெரிய தவறு. அதுக்கப்புறம் லேட்டாக தெனாவட்டா பேசுகிறடா நீ எல்லாம். இதே நான் ஒரு சிஎம்மாக இருந்தேன்னா உன்னை தோல் உடிச்சு வச்சுருப்பேன். ஜெயலலிதா இல்லை, உன்னை ஜட்டியை கழட்டி வச்சு உட்கார வச்சிருப்பேன். அந்த 40 உயிருக்கு நீ கொலைகாரன்னு சொல்லிட்டு போட்டிருப்ப. நீ ஒரு கொலைகாரன். 41 பேரை நீ கொலை செய்திருக்க. இந்த இபிஎஸ் ஏன்னா அவன் ஒரு கொலைகாரன். அவன் 7 கொலை பண்ணி போட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண வரானா? அவங்க தலைவி மேலே என்ன மரியாதை இருக்குது? போய் பிஜேபியோட அலைன்ஸ் போட்டிருக்கான், அவன் பேசுகிறான். இந்த தற்கூரிங்கெல்லாம் தான் நாடு குட்டி சவராகுது. மக்கள் படித்தவங்க, நல்லவங்க, புத்தி உள்ளவங்க, நாட்டுக்காக சேவை பண்ணுறவங்கள தேர்ந்தெடுங்க உங்களோட பிரதிநிதிகளாக. இந்த மாதிரி கொலைகாரர்கள், பொம்பளை பொறுக்கிகள், ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீங்க. இதெல்லாம் நல்லதுக்கும் இல்லை. நாடு குட்டி சவராக போகுது, நாளுக்கு நாள் குட்டி சவராக போகுது. இன்னும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து எந்த ஒரு தீர்வும் வரல. சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடியை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. அதுக்குள்ளார இங்கே இருக்கும் ஊடகங்களெல்லாம் ஒரு பெரிய இப்படி அப்படி
இந்த டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, இந்த பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ரெண்டும் தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மெட்ராஸ் கேஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பொது நல கேஸ் தான் போட்டிருக்காங்க. இஸ் புட்ட PIL இந்த மாதிரி இந்த கூட்டங்கள் இப்படி நடக்கலாமான்னு சொல்லி தான் போட்டிருக்கார். ஹி வாண்டட் அன் SOP. ஆனால் இது எல்லாருமே என்னமோ பெரிய இதாக பண்ணி இல்லை அவர் எப்படி இந்த கேஸை கேட்கலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க அதுக்கு தான் மதுரைக்கு போயிருக்காங்க பெயிலுக்கு. தே ஹேவ் பீன் ரிஜெக்டட். அதுக்குள்ளே எதுக்கு சிபிஐ கேட்குறாங்க? ஏனென்றால் சிபிஐ இஸ் தி என்ன சொல்கிறது கைக்கூலி ஆர் கேஷ் பேரட் ஆர் கைதி ஆஃப் தி ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் அமித்ஷா. அமித்ஷா இதை வச்சுக்கிட்டு விஜயை அப்படியே ஆட்டுவார். நீ வந்து எங்களுக்கு அலையன்ஸில் வான்னு சொல்லி. இதுதான் கதை நடக்குது. யாருமே மக்கள் சத்தத்தை பற்றி கவலைப்படல, மறந்தாச்சு. அது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி தமாஷா. இது இந்த அரசியல்வாதிகளுக்கு உயிர் இது ஒருத்தர் உயிர் தமாஷாவாக இருக்குது. அவங்க வீட்டில் யாருன்னா இப்படி செத்தாங்கன்னா தான் அதுங்களுக்கு புத்தி வரும். இந்த மாதிரி இனிமேல் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர் தி ஹை கோர்ட் ஷுட் புட் அ திங். எப்படி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு டெபாசிட் வைக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். அந்த மக்கள் எவ்வளோ பேர் வராங்களோ அதுக்கு 4 மடங்கு தண்ணி அங்கே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், தட் இஸ் இந்த மூவிங் டாய்லெட்ஸ், இந்த போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் அங்கே ஆர்கனைஸ் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் பெண்கள் எப்படி வந்து ஒரு டாய்லெட் ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணி 8 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதெல்லாம் விஜய், உன்னை நான் ஒரு 8 மணி நேரம் உன்னை வெயிலில் நிற்க வைக்கிறேன், வாடா என் வீட்டில் வா, இல்லாட்டி என் காலேஜில் எங்கன்னா வா, உன்னை 8 மணி நேரம் நிற்க வைக்கிறேன். நீ எவ்வளோ நேரம் நிற்ப தண்ணி இல்லாமல், நானும் பார்த்துட்றேன். பரேசி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ என்ன பெரிய ஹீரோ ஆகிட்டா, நீ செய்கிறதெல்லாம் எல்லாருமே ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கியா? எல்லாருமே உன் பின்னால் நக்கிட்டு வருவாங்கன்னு நினச்சிருக்கியா? கிடையாது. செருப்பை கழட்டி அடிப்பாங்க. There are people who will slipper you. You need to be slippered. நீ ஒரு மனுஷனே கிடையாது. மிருகம் கூட கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்து. நீ அதுக்கு மீறினவன். உனக்கு எதுக்குடா பாலிட்டிக்ஸு? நீ என்னத்தை வந்து கழட்ட போகிற? நீ பண்ணாத ஊழலா? நீ வந்து இப்போ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே நீ ஊழல் பண்ணியாச்சு. நீ வந்து என்ன ஊழலை நீ இது கண்ட்ரோல் பண்ணுவ? யோசி. நீ வந்து குதிக்கிறதுக்கு முன்னால் மறுபடியும் நீ வரணும்னு நினச்சின்னா இது உன்னோட அழிவுக்கு. நீ அழிஞ்சிருவ. நான் கடவுள்கிட்ட சத்தியமாக வேண்டிப்பேன், நீ எல்லாம் அழிய வேண்டிய ஒரு நபர். நீ எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடு. நீ ரஜினி, நீங்கள் எல்லாருமே நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடு. உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிங் நீங்கள் அதில் போய்க்கும். பட் வந்து மக்களை கெடுக்காதீங்க. உங்கள் சிகரெட் வீசுறது, உங்கள் சிகரெட் பழக்கங்கள், உங்கள் குடி பழக்கங்கள், அதை தான் நீங்கள் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த பெண்கள் ஒரு சிலர் அசிங்கமாக பேசியிருக்காங்க. நான் அவனை காதலிக்கிறேன் இது அதுன்னு சொல்லிட்டு. பைத்தியங்க, நீங்கள்லாம் பைத்தியங்க. ஏன்னா நீங்கள் பைத்தியம் சொன்ன எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு கவலையே கிடையாது. நீங்கள் என்னை பற்றி எது பேசினா அந்த கடவுள் உங்கள் வாயை அழிச்சிடும். நீங்கள் வந்து யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நாட்டுக்கு வந்து அந்த நாடு எப்படி குட்டி சவர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன பற்று இருக்குது நாட்டை பற்றி? கிடையாது. ஸோ மக்கள் யோசித்து சிந்திச்சு இந்த மாதிரி அயோக்கியர்கள் பின்பற்றாதீங்க. இந்த ஆதவ அர்ஜுனாலாம் அவன்லாம் ஒரு தீய சக்தி. அவன் அந்த ஐஆர்எஸ், இந்த ஐஆர்எஸ்க்கு பாதி பேர் ஊழல்வாதிகளாக இருப்பாங்க. எனக்கு இந்த IPS IAS IRSனால என்றைக்கும் மரியாதை கிடையாது. ஏன்னா அவன் தான் யூனிஃபார்ம்டு திருடன். இவங்கெல்லாம் அரசியல் பண்ண வந்துட்டான். தேங்க்யூ. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy
4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com